வணக்கம். தேனிசை தென்றல் தேவாவுடைய கச்சேரி வரக்கூடிய ஜனவரி மாதத்துல கரூர்ல நடக்க இருக்கு. அதுக்கான ஆயத்த வேலைகள்ல தேனிசை தென்றல் தேவா இருக்காரு. இன்னொன்னு அதோடைய ஒரு முகமா இதை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில என்னுடைய பாடல்கள் 30 வருஷம் கழிச்சு இப்பதான் பிரபலமாகுது அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அந்த சாங்கெல்லாம் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நல்ல வைரல் ஆகிட்டு இருக்கு என்னுடைய பாட்டெல்லாம். இன்னொன்னு கருகரு கருப்பாயி பாட்டு, இது சமீபத்தை வந்த விஜய் படத்துல மறுபடியும் போட்டாங்க. இந்த பாட்டு குறித்து நான் காப்பிரைட் வாங்கல, அதுக்கான காரணத்தையும் அவர் சொன்னாரு. உண்மையிலே தேவாவுடைய பாடல்கள் குறித்து ஒரு சில விஷயங்கள் தேவாவுக்கு தெரியுமா அப்படிங்கறது குறித்து தான் பார்க்க போறோம். தேவா அப்படின்னாலே கானாவுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி போடும்போது எப்படி போடுவாங்க அப்படின்னா தேவா கானா அப்படின்னு போடுவாங்க. கொஞ்சம் அங்க ஒரு காலை எடுத்துட்டு பின்னாடி கானாவில் ஒரு இம் போட்டீங்கன்னா தேவகானம் அப்படின்னு வரும். அந்த அளவுக்கு பாடல்கள்ல தனித்துவமான பாடல் கொடுக்கறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரர் தேவா. தேவாவுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அவருடைய பண்பு ரொம்ப ஒரு அழகான பண்பு. அந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, தர்மனுடைய தலைமையில அண்ணன் தம்பிகள் அணிவகுத்து நின்னது. அது அந்த மாதிரி தேவா அப்படிங்கிற தர்மனுடைய தலைமையில அவருடைய தம்பிகள் சபேஷ் முரளி எல்லாருமே அணிவகுத்து நின்னது. அவருடைய மகன் உள்பட. இன்னும் சொல்ல போனா ஒன்னா படம் பண்ணுவாங்க, தேவை ஏற்பட்டா சபேஷ் முரளி தனியா பண்ணுவாங்க, தேவை ஏற்பட்டா அவருடைய மகன் தனியா பண்ணுவாரு, தேவை ஏற்பட்டா ஒன்னா பண்ணிக்குவாங்க. தனித்தனியா பண்ணா கூட பிரிவினை இல்லாம அண்ணன் தம்பிகளா மொத்த குடும்பமா ஒன்னா இருக்கக்கூடியதுல தேவாவுக்கு இணை தேவா தான் அப்படிங்கிற அளவுக்கு தம்பிகளை அரவணைச்சு போகக்கூடிய ரொம்ப மிக மகத்தான மனிதன் தேவா அப்படின்னு சொல்லலாம். அதுல தேவா 1980 கடைசி காலகட்டத்தில் சினிமாவுக்குள்ள வர்றாரு. அதுக்கு முன்னாடி சந்திரபோஸும் தேவாவும் சேர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய நாடகங்களுக்கு இசையமைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆல்பங்களுக்கு நிறைய இசையமைச்சிருக்காங்க. விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனுடைய ஆல்பம், அதே மாதிரி புஷ்பவனம் குப்புசாமியுடைய ஆல்பம், இந்த மாதிரி ஆல்பங்களுக்கு இசையமைக்கிறாங்க. அவர் சினிமாவில் முதல்ல சி தேவா அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கிறாரு. ஆனா ராமராஜன் தான் சொல்லியிருக்காரு சி தேவான்லாம் வேண்டாம், தேவான் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 எழுத்துல மனுஷன் இப்போ வரைக்கும் பாடல்கள்ல ஒரு தனித்துவமான பாடல்களை கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர். இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மூளை முடுக்கலாம் அவருடைய பாட்டு. ஐகாசி பிறந்தாச்செல்லாம் கேட்டீங்கன்னா அப்படி ஒரு ஹிட் நீங்க கேட்கவே முடியாது. எந்த ஊரத்துல பாட்டாலும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கோர சொல்லிப்போடு தாங்கலையே உசுரே அப்படின்னு ஒரு பாட்டு இன்னொரு பக்கம் ஓடுச்சுன்னா, இன்னொரு பக்கம் கணக்கு வாத்திக்கு எனக்கு ஒரு சொந்தம் இருக்குடா, அவருக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குடா அப்படின்னு இன்னொரு பாட்டு ஒரு பக்கம் கேட்பாங்க. இன்னொரு பாட்டு பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே, இப்படி ஒரு பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கடுத்து ஆத்தாவன் கோயிலே அந்த மாதிரி வரிசையா நிறைய படங்கள் வந்துச்சு. வந்த படங்கள் முழுக்க பாடல்கள், அவ்வளவு பாடல்களும் மக்களை போய் சென்றடைஞ்ச பாடல்கள். நீங்க ஒரு காதல் பாட்டா ஒரு 2 பாட்டு 3 பாட்டு வச்சிருப்பாரு, சோகப்பாட்டுக்குள்ள இருக்கும், குத்துப்பாட்டு இருக்கும். அப்படி எல்லா பாடல்களையும் சென்றடைஞ்சது தேவாவுடைய பாடல்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப அவருடைய பாடல்கள்ல பிடிச்சது ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, தென்னைமர தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்னை தேடி சேதி சொன்ன குயிலே குயிலே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அது எனக்கு ஒரு மெலடியில எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடிகள்ல அந்த பாட்டு ஒரு பாட்டு. சொல்ற மாதிரி தேவா அப்படின்னா கானா அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையிலேயே சினிமாவுக்குள்ள கானாவை முதல்ல கொண்டு வந்தது தேவா கிடையாது. தலைவாசல் படத்துல இசையமைப்பாளர் பாலபாரதி தான் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா தேவா தான் அதை சரியா பயன்படுத்தி சினிமாவுக்குள்ள கானாவை கொண்டு வந்துட்டு ஒரு இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் கானா கொண்டு போய் சேர்த்தது தேவாவுடைய அந்த வேலை தான். அதுவும் அவருடைய குரல் கானா பாட்டுக்கு பெரிய பிளஸ், அவருடைய தம்பியுடைய குரலும் இந்த கானா பாட்டுக்கு பிளஸ். இன்னும் சொல்ல போனா நீங்க வட மாவட்டங்கள்ல நம்மளாம் பட்டிமன்றம் போகக்கூடியவங்க, வட மாவட்டங்களுக்கு போகும்போது தேவா கானாவில் ஒரு பாட்டு போட்டுட்டா தூங்கிட்டு இருக்க பசங்களாம் எழுந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி அந்த கானாவுக்கு அதுவும் ஸ்பெஷல். என்னன்னு சொல்ல போனா அவர் கானாவை எங்கெல்லாம் விட்டுருப்பார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல கன்னியாகுமரியில போய் குதிரை வண்டியில போயிட்டு பாட்டு வரும், அங்க போய் கானாவை போட்டு சக்சஸ் பண்ணியிருப்பார். கானாங்கிறது நகரப்பகுதி, குறிப்பா சென்னையை ஒட்டி உள்ள பாட்டு. ஆனா அதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு பண்ணி அந்த பாட்டை வெற்றி அடைய வச்சதுல தேவாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த வகையில கானா இன்னைக்கு நீங்க கேட்டாலும் ஒரு சில பாடல்கள் கானான்னு நமக்கு தெரியாத அளவுக்கே கானாவை போட்டு வச்சிருப்பாரு.
அந்த அளவுக்கு பாடல்களை சென்றடைஞ்சவர். அதுக்கு பிறகு ஆசை திரைப்படத்துக்கு பிறகு வெஸ்டர்ன் சைட்லயும் நிறைய கவனம் செலுத்துறாரு. அந்த ஆசையெல்லாம் கேட்டவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதுக்கு பிறகு நிறைய படங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்னை பயன்படுத்தி பாடல்கள்ல பண்றாரு தேவா. இப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவாவுடைய பாடல்கள் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் விரவி கிடக்கு. நீங்க ஆட்டம் போடக்கூடிய பாடல்களா வேணுமா அப்படின்னா தேவாவுடைய பாடல்கள் அவ்வளவு பாடல்கள் இருக்கும். குறிப்பா சொல்ல போனா அவரே சொல்லியிருப்பாரு, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த நீ ஓப்பன் பிஜிஎம் வர்றப்பவே நம்மளால ஆட ஆரம்பிச்சிருவான். நீங்க உண்மையிலேயே புனம் கூட இருந்துருச்சு ஆடம். அந்த மாதிரியான அந்த மெட்டும் சரி, அந்த இசைக்கோர்ப்பும் சரி, அந்த ரிதம் செக்ஷனும் சரி, மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அப்படி ஒரு அழகான பாடல்களை கொடுத்தவர் தேவா. இன்னைக்கு கூட அவர் சமீபத்துல இதுல லால் சலாம் படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. நமக்கு உண்மையிலேயே அழுக வரக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான பாடலை பாடினவர் தேவா. பாடல்கள் பாடுவதிலையும் கெட்டிக்காரரு. இன்னும் சொல்ல போனா தேவாவுடைய பாடல்களை தேவா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பேட்டர்ன் ரேட் கேட்க மாட்டேன் அதெல்லாம் சொல்றாரு. அவர் வேணா பெருந்தன்மையோடு இருக்கலாம். ஆனா நம்ம மாதிரி ஆட்களுக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா, தேவா போட்ட ஒரு மெட்டு நீங்க கருகரு கருப்பாய் எல்லாம் அது தேவா இப்படி எடுத்துக்கிட்டாரோ நமக்கு தெரியாது. ஆனா நீங்க அதுக்குள்ள வரக்கூடிய அந்த இசை கோர்ப்பு அவ்வளவு ரசனையோட இருக்கும். அதுலயும் அந்த படத்துல காட்சிப்படுத்தின விதம் இருக்கு இல்லையா, அந்த விதம் பிரபுதேவாவும் ரோஜாவும் அவ்வளவு அழகா அந்த காட்சிப்படுத்தல அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு. அந்த பாட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இவங்க சொல்றாங்கல்ல, அவங்க போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்ப ஒரு இசையமைப்பாளர் நிறைவு செய்ய முடியாத ஒரு இடத்தை தேரிசித்தங்கள் தேவாவுடைய பாட்டு நிறைவு செய்யுது. அப்படி நிறைவு செய்யறப்ப ஏன் அந்த பாட்டுக்கு இவர் ராயல்டி கேட்கக்கூடாது, இல்ல ஏன் அந்த பாட்டுக்கு அவர் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது? அவ்வளவு தன்னடக்கத்தோட தேவா இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான பாட்டு. அது மாதிரி நிறைய பாடல்கள், அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டுமே போட்டாங்க, நிறைய அவருடைய பாடல்களை போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள என்னுடைய பாட்டு இப்ப ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹிட் ஆகல, அது என்னைக்குமே ஹிட் தான். ஏன் என்னைக்குமே ஹிட் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம எல்லா மேடைக்கும் போகக்கூடிய பட்டிமன்றம், நம்ம இசை பட்டிமன்றம் போறோம். இசை பட்டிமன்றத்துல இந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னா பெரும்பாலான கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்க பாடக்கூடிய பாடல்கள் பெரும்பாலும் தெரிசுத்தன்றல் தேவாவுடைய பாடல்கள் தான் பாடுவாங்க. கச்சேரிகள்ல குறைஞ்சபட்சம் ஒரு 20 பாட்டு தான் கச்சேரி. அப்படின்னால ஒரு 3 மணி நேரம் 20 பாட்டு. 20 பாட்டுல குறைஞ்சபட்சம் 3 பாட்டாவது தெரிசுத்தன்றல் தேவாவுடைய பாடல்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஊரா போய் பயணிச்சவர் கிடையாது. அவரு ரெக்கார்டிங் தேட்டர்ல இருக்கக்கூடியவர், மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. நம்ம பார்த்த வகையில இப்பவும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பெரும்பாலும் தேவாவுடைய பாடல்களை கேட்பார். நீங்க பேருந்து பயணத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தேவாவுடைய பாடல்கள் இருக்கும். இவ்வளவு ஏங்க சொல்றீங்க? தென் மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல, மத்திய மாவட்டங்கள்ல நீங்க எங்க போய் போனா கூட ஒரு டிராக்டர் ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி தெரிசுத்தன்றல் தேவாவுடைய பாடல்களை போட்டு கேட்டுக்கு ரசிச்சுக்கிட்டு இப்பவும் வேலை செய்வான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமோ தெரியாத, நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான பாடல்களை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாடல்கள் எப்பவுமே மக்கள் மத்தியில பிரபலம் தான். அந்த வகையில அவர் நினைக்கிறது இன்னைக்கு தான் என் பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது நமக்கு ஏற்புடையது கிடையாது. அவருடைய பாடல்கள் என்னைக்குமே ஹிட் தான். என்னை கேட்டா அவரு கண்டிப்பா ராயல்டி வாங்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.